ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 4:50. நான் வந்து 4:45க்கு எழுந்தேன். சரி வாங்க ஒரு டீடாக்ஸ் வாட்டர் குடிச்சிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். காலையில் வெறும் ஹாட் வாட்டர் குடித்தாலே ரொம்ப நல்லது. ஆனால் இந்த மாதிரி ஸ்பைசஸ் போட்டு குடித்தா இன்னும் நல்லது இல்லையா? ஸோ அதனால் ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் சீரகம், அப்புறம் சோம்பு இது எல்லாமே போட்டு பாயில் பண்ணி தான் குடிக்க போகிறேன். நிறைய பேருக்கு படிக்கும்போது 1 ஹார் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த வெதருக்கு நம்ம காலையில் எழுந்தாலுமே செம்ம சோம்பேறியாக இருக்கும். அதனால் ஒரு சின்ன சேலஞ்ச் மாதிரி பண்ணலாம். அந்த சேலஞ்ச் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்குறதுக்காக தான் இந்த ஐஸ் க்யூப் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு நான் டிசைட் பண்ணேன். ஸோ டோட்டலாக 30 ஐஸ் க்யூப்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ காலையில் இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் டச் பண்ணும்போது நல்லா ஜில்லுன்னு இருக்கும் இல்லையா? ஸோ நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு சோம்பேறித்தனம் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து எப்போவுமே காலையில் சீக்கிரம் எழுந்தாலுமே ஒரு ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் வந்து ஒரு ஆமை மாதிரி தான் செம்ம ஸ்லோவாக இருப்பேன். ஒரு தூங்குகிற ஃபீல் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணும்போது கொஞ்சம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தூங்குகிற ஃபீலே வராது. டேபிளும் ரொம்ப கிளம்ஸியாக இருக்குன்னு அதையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 5 டேஸாக நான் தமிழ் படிக்கவே இல்லையா? தமிழுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால் என்னால் ஜென்ரல் ஸ்டடீஸ், மேக்ஸ் கொஞ்சம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் இந்த 5 டேஸும் நான் தமிழ் படிக்காமல் ஜிஎஸும் அதுக்கப்புறம் மேக்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணி அந்த சுரேஷ் ஐஎஸ் அகாடமி வந்து அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. எல்லாருமே வந்து தமிழ் முன்னே இருந்ததை விட தமிழ் நம்மளுக்கு சிலபஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது சேஞ்ச் பண்ணதுனால அப்படின்னு சொன்னதுனால நானுமே அது பார்த்தேன். ஈஸியாக தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் இப்போ தான் எனக்கு தமிழ் மேலே திருப்பியும் ஒரு ஆர்வம் வந்து தமிழ் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ கன்ஃபார்மாக நம்ம வந்து 100க்கு 100 எடுக்கலான்னே சொல்கிறாங்க. ஸோ நம்ம தொடர்ந்து அந்த இலக்கணம் அதெல்லாம் வந்து நிறைய பேர் அந்த இலக்கணம்க்கெலாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, தெரியும்னு விட்டுருவாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த பெயரெச்சம், வினையெச்சம், தொழிற்பெயர், வினைமுற்று இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் சப்போஸ் சிலதெல்லாம் இருக்கும் இல்லையா? இலக்கண போலி அந்த மாதிரிலாமே நம்ம வந்து அது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். உவமை தொகையெல்லாம் வந்து நம்ம ஈஸியானது தான் பார்த்துட்டு போவோம். சில டைம்லாம் அந்த உவமை தொகை எல்லாமே கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கொஞ்சம் நம்மளுக்கு ஃபெமிலியர் இல்லாத ஒரு வேர்டாக கொடுத்துட்டா நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம படிக்கலாம். ஏன்னா அதில் தான் மார்க்ஸ்க்கு வந்து நமக்கு கம்மியாகும்னு நினைக்கிறேன். 100 மார்க்ஸ் நம்ம எடுப்போமா தெரியாது. பட் நம்ம தமிழ் எய்ம் பண்ணும்போது ஃபுல் மார்க் எடுக்கணும், 100 கொஷின்ஸும் நம்ம கரெக்டாக போடணும் அப்படின்னு ஒரு கோல் செட் பண்ணி படித்தாதான் நம்மளால் 95+ மார்க்காச்சும் எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் படிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஐஸ் கட்டி பார்க்கும்போது என்னடா இது அப்படியே உருகாமல் அப்படியே இருக்குன்னு நினச்சேன். அப்புறம் டைம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது 1½ ஹவர்ஸ் தான் போயிருக்கு. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப நேரம் படித்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இதை சொல்லியே ஆகணும். 1½ ஹவர்ஸ் போயிடுச்சு. ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நேரம் படிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஐஸ் கட்டி கூட என்னடா இது உருகவே இல்லை அப்படியே இருக்குன்னு தோணுச்சு. ஸோ டைம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது 1½ ஹவர்ஸ் தான் கடந்து போயிருக்குன்னு. ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து படிக்கும்போது ரொம்ப நேரம் படிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு நாள் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம ஒரு டைம் வச்சு படிக்கும்போது தான் தெரியும் நம்ம 24 ஹார்ஸில் 5 ஹார்ஸை விட கம்மியாக தான் படிச்சிருப்போன்னு. இந்த மாதிரி நம்ம படிக்கும்போது எவ்வளோ மணி நேரம் படிக்கிறோம் அப்படின்னும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா, ஒரு நாளைக்கு நம்ம 24 ஹார்ஸில் எவ்வளோ மணி நேரம் படிக்கிறோம் அப்படின்றதும் தெரிஞ்சிடும். ஸ்லோவாக படிக்கிறோமா, ஸ்பீடாக படிக்கிறோமா அப்படின்றதும் தெரிஞ்சிடும். ரொம்ப முக்கியமாக படிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்றதும் தெரிஞ்சிடும். அப்புறமா தமிழ் எப்படி நோட்ஸ் எடுக்கணும், அது ஒரு சாம்பிள் காட்டுறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் சாம்பிள் வந்து டெலகிராமில் 11th ஸ்டாண்டர்ட் இயல் வந்து நான் எப்படி நோட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். அது வேணும்னா பாருங்கள். தமிழ் வந்து எப்படி நான் நோட்ஸ் எடுப்பேன், ஸ்டிக் நோட்ஸ் வச்சு எப்படி நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் எப்படி நோட்ஸ் எடுப்பேன் அப்படின்றத ஒரு வீடியோவாக நான் நெக்ஸ்ட் கம்மிங் வீடியோஸில் போடுறேன். 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் படிக்கும்போது நம்ம செய்யுள், உரைநடை எல்லாமே படிச்சிருவோம். ஆனால் நம்ம இந்த மொழியை ஆழ்வோம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்கள்ல ஒவ்வொரு கவிஞர்கள் பற்றி, அது வந்து படிக்க மறந்துடாதீங்க. இந்த ஐஸ் கியூப் சேலஞ்ச் பண்ணும்போது என்ன யோசித்தேன்னா, இந்த 30 ஐஸ் கட்டி உருகிற வரைக்கும் நம்மளால் படிக்க முடியுமா, கண்டினியூஸாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியுமா அப்படின்னு தான் யோசித்தேன். ஆனால் படிக்க முடிஞ்சுது. ஒவ்வொரு ஐஸ் க்யூப்ஸுமே நான் ஒவ்வொரு காம்படிட்டர்ஸை தான் பார்த்தேன். இந்த உயிரே இல்லாத ஐஸ் கட்டி அதனுடைய வேலையை பண்ணும்போது நம்மளால் பண்ண முடியாதா? இந்த 30 ஐஸ் கட்டி கூட நம்மளால் போட்டி போட முடியலன்னா லட்சக்கணக்கான பேர் வந்து எழுத போகிறாங்க. அவங்கள ஒருத்தராக நம்மளால் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்றது தான் நான் நினச்சேன். ஸோ நான் வந்து 2 ஹார்ஸ் வந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் படிக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன். அதே மாதிரி இந்த ஐஸ் கியூப் சேலஞ்ச்னால என்னால் படிக்க முடிஞ்சது. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி படிக்கும்போது ஃபோக்கஸ் பண்ண முடியல, ஒரு ½ அன் ஹவர் மேலே ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்றதான் நான் கமெண்ட்டில் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஐஸ் கியூப் சேலஞ்ச் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும்.
ஐஸ் கட்டி என்ன நிலைமையில இருக்குன்னா, கொஞ்சோண்டு தான் இருந்தது. சரி பரவால்ல. இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டே இந்த சேலஞ்ச் பண்ணேன். பட் பரவால்ல. 2 ஹார்ஸும் என்னால படிக்க முடிஞ்சது. நீங்களும் இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.